ஹாப்பி சாபத். இன்னைக்கு நம்ம வந்து ஊழியறிக்கையில எந்த தலைப்புல பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு நீ தேவை அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, கரீபியன் தீவுல வந்து ட்ரினிடால் அப்படின்ற இடத்துல நடந்த ஒரு சாட்சி. இதுல யார் வராங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட பேர் வந்து ஃபெய்த். 11 வயசு சிறுமி. அப்ப இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதனால அவங்க வந்து ஒரு 6 மாத காலம் வந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவமனையிலேயே இருக்காங்க. ஆஹ் மருத்துவமனையிலேயே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு அந்த குழந்தை வந்து தனியா இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள வந்து தள்ளப்படுறா. அவ கூட வந்து யாருமே இல்ல. இப்ப வந்து அவளுக்கு வந்து அவங்க அப்பா கிடையாது, அம்மாவும் கிடையாது. அந்த சூழல்ல அந்த பொண்ணு இருக்காங்க. அப்ப இவளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு கூட ஒரு வழி இல்லாத ஒரு சூழல். அங்க இருந்தத வச்சு அவளா சாப்பிட்டுக்கிறா. அவங்க அப்பா வராங்க, வந்து அவங்க அம்மாவை பத்தி எதுவுமே கேட்காம காசு மட்டும் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அந்த பாப்பா அப்ப கூட அவங்க அம்மா வந்து இது மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க, இது மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு கூட அந்த மக வந்து சொல்லல. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பக்கத்துல உறவுக்காரங்க இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட கூட எனக்கு வந்து அம்மா கூட இல்ல அப்படின்ற ஒரு இதை வந்து அந்த பொண்ணு சொல்ல கிடையாது. இவளுக்கு சகோதரியோ சகோதரர்களோ யாருமே கிடையாது. அந்த சூழல்ல வந்து இவ வந்து தனிச்சு விடப்படுற ஒரு சூழல்ல இருக்கா. இவளா சமைக்க கத்துக்கிறா. அதுக்கப்புறம் இவளா வந்து ட்ரெஸ்ஸை துவைக்கவும் கத்துக்கிறா. இதுக்கப்புறம் வந்து இவ வந்து ஸ்கூலுக்கு அவங்க பள்ளிக்கு போகும்போது மாணவிகர் படிக்கிற பள்ளியில தான் அவ படிச்சிட்டு இருக்கா. அங்க போகும்போது அங்க இவளுடைய உடலோட தோற்றத்தையும் இவளுடைய ஒவ்வொரு இவளுடைய அறிவு கூர்மையையும் வச்சு மற்ற தோழிகள் வந்து கூட இருக்க அந்த மாணவிகள் வந்து ரொம்ப அவளை வந்து கேலி பண்றாங்க. இந்த கேலி பண்றது வந்து ஏற்கனவே கேலி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து இவங்களுடைய இவங்களுடைய அந்த அம்மா இல்லைன்ற சூழல்லையும் வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இன்னும் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப வந்து கேலி பண்றாங்க. இது அவளுக்கு மன உளைச்சலை கொடுத்தாலும் அந்த பொண்ணு வந்து அந்த மாணவிகளோட சண்டை போடாம ஒரு சமாதானத்தோட ஒரு அன்பா இருக்கணும்னு நினைக்கிறா. அந்த ஃபெய்த் வந்து அன்பா இருக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அந்த சக மாணவிகள் வந்து இவளை ரொம்பவே வந்து கேலி பண்றாங்க. இது அவளுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. இதோடதான் அவ வரா போறா. அதுக்கப்புறம் வந்து இவளை வந்து என்ன அந்த இதோட இது இப்படி இவ மனசு கஷ்டப்பட்டாலும் இதோட ஒரு நாள் வந்து அவங்க அம்மாவை பார்க்க போறாங்க. அவங்க அம்மாவை பார்க்க ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. 30 மைல் தாண்டி அந்த மருத்துவமனை இருக்கு. அங்க போய் இந்த பொண்ணு ஃபெய்த் வந்து அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அழுறா. அழுது அவங்க அம்மா ரொம்ப மெலிஞ்சி ரொம்ப பார்க்கவே ரொம்ப இதா இருக்காங்க, பலவீனமா இருக்காங்க. அதை பார்த்தோன்னா இந்த இந்த ஃபெய்த் அந்த பொண்ணால வந்து தாங்க முடியல. அழுறா. அழுதுட்டு ஆனா இவளோட அந்த மாணவிகள் இவளை நக்கல் அடிக்கிறது இந்த கேலி பண்றதெல்லாம் சொல்லணும்னு அவ நினைக்கிறா. ஆனா அவங்க அம்மா கிட்ட சொல்லல. சொல்லாமலேயே வந்துடுறா. வந்துட்டு திரும்பி அவ அந்த பள்ளிக்கு போகும்போது அந்த மாணவிகள் அவளை கேலி செய்யறாங்க. அப்ப ஒரு மாணவி சொல்றா, இதுல அவளோட மதிப்பெண்களும் வந்து குறைஞ்சு போயிடுது. அப்ப ஒரு மாணவி சொல்றா, நீ வந்து இருக்கிறதுக்கு நீ வந்து தற்கொலை பண்ணி செத்துப்போ. அப்ப வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு வந்து அவ கிட்ட சொல்றா. இது அவ மனசை வந்து ரொம்பவே பாதிக்குது. அதனால இவ ஒரு நாள் என்ன செய்யறா, அவ பள்ளி சீருடைய வந்து தச்சுக்கிட்டு இருக்கா. தச்சுக்கிட்டு இருக்கும்போது கத்திரிக்கோலை எடுத்து அவளோட கைய வந்து கட் பண்ணிக்கிறா. கட் பண்ணிக்கிறா. கட் பண்ண ரத்தம் வருது. ரத்தம் வந்தோன்னே அவளுக்கு ரொம்ப மயக்கம் வந்து அப்படியே கீழே சாயிரா. கீழே சாஞ்சு அந்த மயக்கமான சூழல்ல அவ இருக்கும்போது அவ காது அருகில வந்து ஒரு குரல் கேக்குது. யாரோட குரல் அப்படின் போது அவங்க அம்மாவோட குரலா அது இருக்கிறதா அவ வந்து உணர்த்தப்படுறா. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நீ தேவை, வேறு யாருக்கும் நீ தேவையில்லாவிட்டாலும் எனக்கு நீ அதிகமா தேவை அப்படின்னு சொல்லி அந்த குரல்ல வந்து கேக்குது அவ காதுல. கேட்ட உடனே அவ என்ன செய்யறானா, தன்னோட அம்மா தான் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு ஏஞ்சிட்டு அந்த மயக்க நிலையில இருந்து எழுந்து தன் தாய் தன்னுடைய குரலை கேக்குது, தாயோட குரல் கேக்குதுன்னு சொல்லி அவ எழுந்து உட்கார்றா. உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தைரியமாயி அடுத்த நாள் அவ கையில அந்த ரத்தம் வர இடத்துல ஒரு துணியை எடுத்து கட்டிக்கிட்டு அவ வந்து அடுத்த நாள் பள்ளிக்கு போறா. பள்ளிக்கு போனோடனே அங்க போனோன்னே அவங்க ஆசிரியர் கேக்குறாங்க, ஏன் கையில துணியை நீ கட்டியிருக்க அப்படின்னு கேட்டோன்னே அவ வந்து அப்பதான் எவ்வளவு அந்த பிள்ளை வந்து அந்த பாப்பா வந்து எவ்வளவு ஒரு மனவேதனை அனுபவிச்சிருப்பான்னு பாருங்களேன். அம்மாவும் இல்ல, அப்பாவும் கூட இல்ல. 11 வயசு பாப்பா. அப்பாவும் இல்ல, உறவுக்காரங்களும் இல்ல, சகோதரர்கள் இல்ல, துணைக்கு யாருமே இல்ல. பள்ளிக்கு போனாலும் அங்க இருக்க சக மாணவிகளும் அவளை வந்து ரொம்ப கேலி பண்றாங்க. அப்ப அந்த மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் அந்த பிள்ளை எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறான்னு பாருங்க. அப்ப வந்து அத வந்து ஆசிரியை கேட்ட உடனே
இந்த குரல் அவ காதுல கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆசிரியர் கிட்ட போறா. அவங்க ஆசிரியர்கிட்ட அடுத்த நாள் வந்து தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தை குறிச்சியும், அவ கஷ்டப்பட்டதை குறிச்சு அவ வந்து பேசி சொல்லி, தன்னுடைய வேதனை எல்லாத்தையும் சொல்லி, இது மாதிரி பிள்ளைங்க தன்னை கேலி பண்றது எல்லாத்தையும் சொல்லி வந்து அவங்க முன்னாடி வந்து அழறா. அழுதோடனே அந்த ஆசிரியருக்கும் அதை கேட்கும்போது ரொம்ப அவங்களாலையும் அவங்களும் வந்து அழுதுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. இல்ல. அப்போ தூங்க முடியுதா உன்னாலன்னு இல்லன்றா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஒரு ஆறுதலையும் அடைக்கலத்தையும் அந்த ஆசிரியர் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து குடுக்குறாங்க. அந்த ஃபெய்த்துக்கு கவனிச்சுக்கிறாங்க நல்லா. அதுக்கப்புறம் அந்த அவங்க வகுப்புல இருக்க மாணவிகளும் கேலி பண்றது குறைஞ்சிருது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா வந்து மருத்துவமனையில இருந்து திரும்பி வராங்க. அந்த நாளானது அவளுக்கு ஒரு பெரிய அற்புதமான நாளா இருந்துச்சு அப்படின்னு அவ வந்து சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப வாழ்றதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாளா உணர்றா. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த காரியத்தை எல்லாம் கேள்விப்பட்டுட்டு அவகிட்ட வந்து, "நீ இனிமேட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாதும்மா. எனக்கு நீ வேணுமா? என்கிட்ட ஆணையிட்டு குடு" அப்படின்னு சொல்லி அவங்க தாய் வந்து கேக்குறாங்க. அப்ப அவளும் இனிமேட்டு செய்ய மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அதோட விட்டுர்றா. அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன செய்றான்னா, திரும்பியும் அடுத்து வந்து அவ பள்ளிக்கு போகும்போது, இந்த அதாவது அ அந்த அவ கூட படிச்ச எல்லா மாணவிகளையும் அடுத்த கிளாஸ்க்கு போயிடுறாங்க. ஆனா அந்த வருஷமும் அவ அதே கிளாஸ்ல தான் அதே வகுப்புல தான் படிக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள வந்து இருக்கா. அப்ப இப்ப புது மாணவிகள் வந்து அவளோட வந்து சேர்றாங்க. சேரும்போது அந்த மாணவிகள்லாம் இவளோட நல்லா பழகுறாங்க. ரொம்ப அன்பா இருக்காங்க. நல்ல நண்பர்கள் அவளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த பாப்பா என்ன செய்றாங்கன்னா, இவங்க அம்மாவோட சேர்ந்து ஆலயத்துக்கு போலாம் வான்னு அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போறாங்க. ஃபெய்த்தும் அவங்க அம்மாவோட போறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறா. ஏன்னா அங்க போனா நமக்கு வந்து சலிப்பா இருக்குமோ அப்படின்லாம் அவ நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிறா. ஆனா அம்மா வான்னு சொன்னோனே, அம்மாவும் இந்த ஃபெய்த்தும் வந்து ஆலயத்துக்கு போறாங்க. ஆலயத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து அந்த பாடல் எல்லாம் அவள் கேட்கும்போது, அந்த பாட்டு பாடுற அந்த பாடல் ஆராதனை எல்லாம் கேட்கும்போது, அந்த ஃபெய்த்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிருது அந்த பாப்பாக்கு. ரொம்ப பிடிச்சிட்டு ஏசப்பாவ வந்து ஏத்துக்கிட்டு, அவங்க 2 பேருமே ஞானஸ்தானம் வாங்கினதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவ என்ன சொல்லியிருக்கான்னா, என்ட்ட வந்து அப்படி சாகக்கூடிய ஒரு சூழல்ல இருந்தப்ப, அந்த மயக்கமான நிலையில இருந்தப்ப, யார் என்கிட்ட பேசுனாங்கன்னா, தேவன் தான் என்கிட்ட பேசியிருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் வழியா தான் என்கிட்ட வந்து இப்படி பேசியிருக்காரு. அதனாலதான் நான் வந்து இந்த அளவுக்கு அந்த சாகின் பிடியில இருந்து வந்து இந்த அளவுக்கு ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மகள் வந்து ஒரு சாட்சியா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபெய்த்தோட நிலைமைய நினைச்சு பாருங்க. 11 வயசு பாப்பா, அந்த பாப்பா எந்த அளவுக்கு அந்த இடத்துல வேதனைய அனுபவிச்சிருப்பா. எந்த ஒரு ம ஆறுதலும் இல்லாத ஒரு சூழல்ல, ஒரு சாப்பாடு கூட செஞ்சு கூட அந்த 6 மாச காலம் வந்து ஒரு சாப்பாடு கூட செஞ்சு குடுக்க முடியாத ஒரு சூழல். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எந்த அளவுக்கு அந்த பிள்ளைய வந்து பாதுகாத்து எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாங்க. ஆனா அந்த அந்த 6 மாதமும் அந்த மகள் வந்து எந்த அளவுக்கு அந்த பாப்பா வந்து கஷ்டத்த அனுபவிச்சு, ஆனா அந்த சூழல்ல தேவன் வந்து அவள்ட்ட பேசி எந்த அளவுக்கு ஒரு மனமாற்றத்துக்குள்ள சாகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல இருந்து அந்த பிள்ளைய வந்து ஆண்டவர் வந்து கடவுளுக்குள்ள கொண்டு வந்து ஞானஸ்தானத்தை எடுக்க வச்சிருக்காரு. நல்ல ஒரு அதாவது இந்த ஃபெய்த் இந்த சாட்சி வந்து நல்ல ஒரு சாட்சியா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மகள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கடவுளை உணர்ந்து ஆண்டவர் வந்து அவள அவருக்குள்ள கொண்டு வந்தாருன்றத ஒரு சாட்சியா சொல்லியிருக்காங்க. ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சாட்சியை இந்த நாள்ல கூட பகிர்ந்து கொள்றதுக்கு தேவன் தாமே நல்ல ஒரு கிருபை பாராட்டினாங்க. ஆண்டவர் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன்.